இனிய வணக்கம். பென்சல் புயல் அடித்து புயல் கரையேறிய நிலையில் அதே இடத்தில் நிலை கொண்டு உள்ளதாகவும், புயல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி அதே இடத்தில் நிலை கொண்டு இருப்பதாகவும் வானிலை ஆய்வாளர்கள் கருத்து கூறியிருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த அளவில், என் ஞாபகத்திற்கு எட்டிய அளவில், ஒன்று புயலுக்கு முன் அமைதி, அப்புறம் புயல் அடித்து ஓய்ந்த பின் அமைதி. இப்படி தான் நான் பார்த்துருக்கேன். நமக்கு அந்த அளவுக்கு வானியல் நிலவரம் தெரியாது, தொழில்நுட்பமும் எனக்கு தெரியாது. இருந்தாலும் என்னுடைய அனுபவத்தில் காற்று அடிச்சுன்னா அதோட ஓஞ்சிடும், அதோட முடிஞ்சு போச்சு. நேற்றுலாம் எங்கள் ஊரில் சீர்காழியில் மழையெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் இல்லை, தூத்தல் கூட இல்லை. ஆனால் மானம் சூரியனே தெரியாமல் அப்படியே கவிழ்ந்து போய் ஒரே இதாக இருந்துச்சு, மேகமூட்டமாக இருந்துச்சு, மழையே கிடையாது. ஆனால் இரவு லேசான தூத்தல், அது ஒன்றும் பெரிய மழை இல்லை, லேசான தூத்தல். காலையிலேருந்து மழை ஒரே சீராக பேஞ்சிட்ருக்கு. இப்போ காற்று அடிச்சிட்ருக்கு. என்னுடைய கணக்கு எப்படியும் ஒரு அந்த காற்றின் வேகம் ஒரு 25 அல்லது 30 கிலோமீட்டர் வேகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த காற்று இப்போ எங்கள் ஊரில் தற்சமயம் அதுதான், அதனால தான் அந்த காணொலி உங்களுக்கு போடுறாங்க. அந்த மரத்தை பாருங்கள், அது காற்று அடிச்சிட்ருக்கு. கிட்டத்தில் காட்டணுன்னா இந்த பாருங்கள், இந்த வேப்ப மரத்தை பாருங்கள், காற்று அடிச்சிட்ருக்கு. அது இங்கே வீட்டு மறைவில் இருக்கிறனால கொஞ்சம் வேகம் கம்மியாக இருக்குது. தென்னை மரத்தை பாருங்கள், தென்னை மரத்தில் பாருங்கள், தென்னை மரத்தில் பார்த்தீங்கன்னா காற்று வேகமாக அடிச்சிட்ருக்கு. நல்லா வான உயர்ந்த மரங்கள், அந்த மரம் எல்லாம் முதுமையான மரம், நல்ல உயரமான மரம். பார்த்தீங்கன்னா காற்று கடுமையான காற்று அடிச்சிட்ருக்கு. என்னுடைய கணக்கு 30 கிலோமீட்டர் வேகம் இருக்கலாம் அப்படிங்கிறது நான் ஒரு உத்தேசமாக சொல்கிறேன். இது புயல். இன்னொன்று நான் ஒரு வானிலை அறிக்கை, தனியார் வானிலை அறிக்கை கேட்டேன். அவர் என்ன சொல்கிறாரு, புயல் இன்னும் கரையேறல. அவர் சொன்னது சொல்கிற செல்வகுமார்னு ஒரு தனியார் வானிலையாளர் சொல்கிறாரு, புயல் இன்னும் கரையேறல, தலை தரையில் வான் பகுதியில் இருக்கு, கால் கடல் பகுதியில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அது விளக்கம் சொல்கிறார். இந்த தண்ணி நீரோட்டம் அந்த புயலை விடமாட்டேங்குது. அதனால் இது அதாவது அவருக்கு சொன்னது 1ஆம் தேதி 1/12 அதிகாலை வரை, 1/12 இரவு நள்ளிரவு வரை இதே நிலை நீடிக்கும், மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு. நான் கூட சொல்கிறத பார்த்தா இவங்க கரையை அடிச்சுக்கிறாங்க, புயல் கரையை கடந்துடுச்சுக்கிறாங்க, கண்ணு பகுதி போயிடுச்சு, உடல் பகுதி போயிடுச்சு, கால் பகுதியும் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு, முன்னாடி முகப்பு போயிடுச்சு, கண் பகுதியும் போயிட்டுது. ஆனால் பின்பகுதி அங்கேயும் இங்கேயுமா ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் மாதிரி கீழே தரைப்பகுதியில் வானத்தில் ஒரு நிலைப்பாடும், கடலில் கால் பகுதி கடல்லையும் இருக்குது. இது ஒரு கபடி விளையாட்டை கூட அதுக்கு ஒரு உதாரணமாக சொன்னார். கபடியில் போயிட்டு வர்றவன் கோட்டை திரும்பி இந்த மையக்கோட்டை தொடுவதற்கு முயற்சி செய்வாங்க. பின்னாடி இருக்க அடுத்த டீம் காலை பிடிச்சி பின்னாடி இழுக்கும். இந்த உதாரணம் சொல்லி தான் சொன்னார். அப்போல்லாம் காலைல நினச்சது எப்படி ஒரு வானிலை மையம் ஒன்று சொல்லுது, இவர் ஒன்று சொல்கிறாருன்னு. ஆனால் அவர் இடையில அடிக்கடி சொல்லிக்கிறாரு, அதிகாரப்பூர்வ வானிலைக்கு நீங்கள் அரசனுடைய வானிலை அறிக்கையை பார்த்து தெரிஞ்சுக்க, இந்திய அரசனுடைய வானிலை அறிக்கையை பார்த்து தெரிஞ்சுக்கன்னு சொல்கிறார். எனக்கு எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ காற்று அந்த பக்கம் போயிட்டுது. எங்களுக்கு ஒன்றும் பெரிய மழை இல்லை. இந்த புயலால் எங்கள் சீர்காழி பகுதியில் ஒன்றும் பெரிய மழை கிடையாது. ஒரே ஒரு நாள் மழை பெஞ்சுது, ஒரு 10 சென்டிமீட்டர். அது ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி 10 சென்டிமீட்டர் மழை பெஞ்சுது. அதுலேருந்து மழையே கிடையாது. இன்னைக்கு காற்றும் இல்லை, ஆனால் இன்னைக்கு காற்று அடிக்குது, காற்று அடிச்சிட்ருக்கு. இது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இயற்கை 100 விழுக்காடு சரியாக கணிக்க முடியாது. அது நான் ஒன்று எங்கள் வீட்டில் சொல்லிட்டு இருந்தேன், உங்கள்கிட்டலாம் அது சொல்லலை. அதாவது புயல் ஒரு 40 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் கடந்ததுன்னா அது விரைவாக கடலை கடந்துடும், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அந்த புயல் ஒரு நிலையான வேகத்தில் கடக்கலை. 5 கிலோமீட்டர் வேகத்தில் கடக்குதுன்னாங்க, முன்னாடி மறுநாள் 7 கிலோமீட்டர் சொன்னாங்க, அப்புறம் 11 கிலோமீட்டர் சொன்னாங்க, அப்புறம் திடீர்னு 6 கிலோமீட்டர் வேகத்துக்கு போயிடுச்சுன்னாங்க. இது மாதிரி அது வேகம் மாறுபட்டு கடந்து வந்ததுனால அந்த கஜா புயலுடைய அனுபவத்தை வச்சு நான் சொன்னேன். கஜா புயல் இப்படி தான், முதல் நாள் அடிக்கிற வரைக்கும்
எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க, வானிலை மையத்தை வந்து கிண்டல் பண்ணாங்க, எங்கடா புயல் அடிக்குது, எங்கடா போச்சுன்னு ரொம்ப நக்களும் நையாண்டி பண்ணாங்க. அது விளைவு வந்து எவ்வளோ கடுமையான விளைவுகளை ஏற்படுத்திட்டு போச்சுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி தான் இந்த புயல் வந்து ஒரு சாதாரண புயலாக வந்து கண்ணுக்கு தெரியல. இப்போ அங்கே புயல் அடிச்சிடுச்சு, இங்கே மழை இப்போ தான் மழை பெஞ்சிட்ருக்கு. புயலுக்கு முன்னாடி மழை பெய்யல, புயலுக்கு அப்புறமா மழை பெஞ்சிட்ருக்கு. இது ஒரு என்னன்னு சொல்லிட்டு அது வானிலையாளர்கள் தான் இந்த விளக்கம் வந்து சொல்லணும். இது வந்து காற்று வந்து கிழக்கு திசையிலேருந்து தான் வருது. தென்கிழக்கு திசை, தென்கிழக்கிருந்து வந்து காற்று அடிக்குது. இது மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதனால் வந்து இப்போ புயலால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் வந்து என்னுடைய ஆறுதலாம் சொல்ல முடியும். வேற ஒன்றும் இயற்கை வந்து நம்ம வந்து இயற்கையிலேருந்து நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்க முடியும். இயற்கையை எதிர்த்து தான் இயற்கையை வந்து நம்ம வெல்ல முடியாது, நம்மளை பாதுகாத்துக்கலாம், அவ்வளோதான். அதனால் இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் நம்ம வந்து காலநிலை மாற்றம். நம்ம தான் இயற்கையை வந்து சீண்டி இயற்கையை வந்து ரொம்ப கொடுமை பண்ணிட்டோம். அதனால தான் இந்த இயற்கை சீற்றத்தை வந்து காட்டுது. அது இயற்கை வந்து தான் இந்த நடுநிலையாக அந்த உலகத்தை வந்து இயங்க வைக்குது. அந்த இயக்கத்தை நம்ம வந்து இடையூறு பண்ணும் போது அந்த இயற்கை வந்து தன்னைத்தானே மீட்டு எடுத்துக்கொள்ளும். இயற்கை தன்னைத்தானே மீட்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய சக்தியும் ஆற்றலும் உள்ளது. அதனால அந்த இயற்கை வந்து தன்னைத்தானே மீட்டெடுக்கிற ஒரு முயற்சியாக இதை வந்து ஒரு எடுத்துக்குது. நமக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லுது, இது மாதிரி என்னோட விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லுது. என்னோட விளையாடினீங்கன்னா விளைவு வந்து விபரீதமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தையும் சொல்லுது. ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும், இயற்கை முறையில் வாழணும், இயற்கைக்கு அனுசரணையாக இருக்கணும், இயற்கையை போற்றி பாதுகாக்கணும். நன்றி, வணக்கம்.